ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு லைட்டாக கலந்து விட்டுருங்க. சீரகமும் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் இதில் சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, அப்போ தான் காய் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 50% காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லி பவுடர், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து ஒரு சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம்லாம் சாப்பிடும்போது இந்த கோவக்காய் ஃப்ரை ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.